தற்குறி அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு கோபம் வருது. சொல்றது தப்புதான். ஆனா இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாருங்க. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட எங்கள் தலைவரை நெஞ்சில சுமந்துக்கிட்டு தான் வந்தாங்க. சிஎம்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேட்ஜ் போட்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம அண்ணன் புசி ஆனந்த் கொடுத்த விளக்கம் இருக்கு பாருங்க. அப்பா பாப்பாப்பா சூப்பரோ சூப்பரு. இதுக்குத்தான் உங்களை நாங்க தற்குறின்னு திட்டுறோம். தமிழ்நாட்டின் மாண்புமிகு உயர்திரு முதலமைச்சர் அவர்களை இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் அண்ணன் அவர்களுக்கு புரிய வைக்கணும்னா பயன்படுத்த வேண்டிய கட்டாயமா இருக்குது. அதாவது ஆனந்த், மிஸ்டர் புசி ஆனந்த் அண்ணன் அவர்களே, வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு பேட்ஜ் போட்டிருக்கிறது. உம்னு உட்கார்ந்திருக்கீங்களே, தத்தியாட்ட உம்னு உட்கார்ந்திருக்கீங்களே, மன்னார் மாதிரி வாயை திறக்காம உம்முன்னு உட்கார்ந்திருக்கீங்களே, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிஎம்ஐ ஒரு விதமான கேள்விக்கணைகளோட வந்திருக்காங்க. நீங்க அதை வந்து திசை திருப்புறேன்ற பேர்ல இப்ப எல்லாம் நக்கல் பண்ணி நீங்க இதை பேசின உடனே கீழே ஒரு கூட்டம் கைதட்டுது பாருங்க. அது அதை விட காமெடி. அப்புறம் தற்குறின்னு சொல்றாங்கன்னு கோவப்படுறீங்க.